ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நார்மல் அலோ ப்ளவுஸ் வச்சு போட் நெக் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு நம்மகிட்ட கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து அலோ ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதை எடுத்து பாருங்கள். அது வந்து நான் பொதுவாக டீப் நெக் ப்ளவுஸாக தான் இருக்கும். ஒரு பேக் நெக் வந்து 6-7க்கு மேலே தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ப்ளவுஸில் நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணுறப்ப அதில் எவ்வளோ ஷோல்டர் இருக்குன்றதை முதல்ல நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. அலோ ப்ளவுஸில் எவ்வளோ ஆயிருக்கோ அதோட வந்து 1.5 இன்ச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த அலோ ப்ளவுஸில் எவ்வளோ ஷோல்டர் ஸ்ட்ராப் இருக்குன்னு பார்த்துட்டு அதையே நீங்கள் மார்க் பண்ண இடத்துலேருந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இதான் வந்து நம்மளோட ஷோல்டரும் நெக் வித்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஷோல்டர் வந்து நமக்கு 6.75, நெக்கு வித்து வந்து 4.75 நமக்கு கிடச்சிருக்கு. நெக்கு ஹைட் வந்து நீங்கள் 3.5 இல்லை 4 எடுத்து மார்க் பண்ணிக்கலாம் போட் நெக்குக்கு. இப்போ ஆம்ஹோல் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்லோப் கொடுத்துக்கோங்க. ஸ்லோப் வந்து நான் 1/2 இன்ச் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் எவ்வளோ ஆம்ஹோல் இருக்குது, அலோ ப்ளவுஸில் எவ்வளோ ஆம்ஹோல் இருக்குன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஆனால் அதே மார்க் பண்ணக்கூடாது. அதுலேருந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1.5 இன்ச் அதிகமாக எடுத்து இந்த மாதிரி ட்ராப் பண்ணிக்கோங்க. நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுல வர ஆம்ஹோல் அளவும் நம்ம அலோ ப்ளவுஸில் இருக்கிற ஆம்ஹோல் அளவும் சேமாக இருக்கணும். ப்ளஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் வந்து இனிமேல் தான் ஆட் பண்ணணும். ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டான ஃபிட்டிங்கில் நமக்கு வந்து போட் நெக் ப்ளவுஸ் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.